I gave you my heart. இன்றைக்கி நம்ம ஜாங்கோ பற்றி பார்க்க போகிறோம். ஜாங்கோங்கிறது என்னென்னா ஒரு பைத்தான் ஃப்ரேம் ஒர்க். இதை வச்சு நம்ம வெப்சைட்ஸு, டேஷ்போர்ட்ஸ், ஏபிஐஸ்லாம் பில்ட் பண்ணிக்கலாம். இதோட காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எம்இடி ஆர்கிடெக்சர். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம ஒரே ப்ரோக்ராமாக வச்சுக்காம அதை நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேஸை என்ன இதில் வச்சுருப்போம்னா மாடல்னு வச்சுருப்போம். நம்மளோட லாஜிக் அதான் பிரெயின் எங்கே வச்சுருப்போம்னா வியூவில் எழுதுவோம். அதே மாதிரி டெம்ப்ளேட்டு நம்ம HTML கோட்ஸ் அந்த மாதிரி எழுதுவோம். இப்போ நம்ம ஜாங்கோ யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியணும். அதே மாதிரி வெப் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் HTML, CSS, ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் தெரியணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டேட்டா பேஸோட நாலேஜும் இருக்கணும். இது க்ரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டில் போய் நம்ம ப்ராஜெக்ட் ஜாங்கோ ப்ராஜெக்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் அதுக்குள்ளே நம்ம ஆப்ஸு க்ரியேட் பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ, ஏபிஐ க்ரியேட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கோ தேவையான இனிஷியல் லைப்ரரி ஃபைல்ஸ் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேக்கேஜாக கொடுத்துரும். எல்லா ஆப்ஸுக்குமே ஒரே மாதிரி ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது எப்படின்னா ஒரே மாதிரி 4-5 பில்டிங் அந்த மாதிரி கட்டியிருக்கோம். இன்டீரியர் மட்டும் நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு வர்றது என்னென்ன கமெண்ட்ஸை நம்ம கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து க்ரியேட் பண்ணுன்றதான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். டேட்டாபேஸ் தனியாக, யூஐ தனியாக, அதுக்கப்புறம் நம்மளோட லாஜிக் தனியாக வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி கம்யூனிகேட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ யூசர் ப்ரௌசரில் ரிக்வெஸ்ட் கொடுத்தா அது எங்கே டைரக்ட் ஆகும்னா urls.pyக்கு டைரக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரௌசர் ரிக்வெஸ்ட் கொடுக்குற URL பர்டிகுலர் வியூ பேஜுக்கு ரிக்வெஸ்ட் போகும். ஸோ இந்த view.py டெம்ப்ளேட்ஸை காண்டாக்ட் பண்ணி HTML ஃபைலை டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க. ஸோ HTML டெம்ப்ளேட் வழியாக யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கி view.py லாஜிக்கல் ஆப்ரேஷனை பெர்ஃபார்ம். இந்த எக்ஸாம்பிளில் ஃபார்ம் ஃபில் பண்ணி ப்ரிடிக்ட்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது யூசருக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருது. ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இங்கே நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணுறோம் கமாண்ட் ப்ராம்ப்டில். அதுக்கப்புறம் அதோட வெர்ஷன் செக் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பைத்தான் எங்கே இருக்குதோ அங்கே தான் நம்ம ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணணும். டயபெட்டிக் ப்ரிடிக்ஷனுக்கு ML அல்காரிதம் ட்ரெயின் பண்ணி நான் ஒரு மாடல் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு நம்ம ஒரு வெப் ஃப்ரேம்ஒர்க் பார்ப்போம். ஸோ ஒரு ஜாங்கோ ஃப்ரேம்ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஃபோல்டர் தேவை. அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஆப் க்ரியேட் பண்ணணும். ஸோ என்னோடய ஃபோல்டர் நேம் டயபெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட்டும் என்னோடய ஆப் ப்ரிடிக்டர்னு நான் நேம் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு நான் ஆப் க்ரியேட் பண்ணுறதுக்காக CD அந்த ஃபோல்டர் நேம் டயபெட்டிக் ப்ராஜெக்டர் நேம் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே ஃபைல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிருக்கும். பைத்தன் கோட் எழுதுறதுக்கு விஷுவல் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி ஃபைலில் போய் ஓப்பன் ஃபோல்டர் போய் நம்ம ப்ராஜெக்ட் நேமை செலக்ட் பண்ணுங்கள். நம்ம ப்ராஜெக்ட் நேம் டயபெட்டிக்ஸ் ப்ராஜெக்ட். நம்முடைய ப்ராஜெக்ட் ஆப்பும் இந்த சைட் பாரில் டிஸ்பிளே ஆகும். ஜாங்கோ ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பைத்தான் ப்ராஜெக்ட். நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பைத்தான் ஃபைல்ஸை 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஒன்று ஆல்ரெடி ஒர்க்கிங், டோன்ட் டச். டைப் 2 எடிட் மட்டும் பண்ணலாம். டைப் 3 நம்ம எழுதணும் கம்ப்ளீட்டாக. settings.py வேறு ஒன்றும் கிடையாது, கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஃபார் எக்ஸாம்பிள் அது நம்ம ஒரு இன்வென்ட்ரி ப்ளஸ் கண்ட்ரோல் பேனல் மாதிரி எடுத்துக்கலாம். இன்வென்ட்ரினா லைக் நம்ம இதில் என்ன டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், என்னென்ன ஆப்ஸ் இருக்குது, இல்லை புதுசாக நம்ம ஆப்ஸ் எதுவும் க்ரியேட் பண்ணியிருக்கோமா, இல்லை நம்ம HTML டெம்ப்ளேட்டு எல்லாத்த பற்றின இன்வென்ட்ரி இருக்கும். அதே மாதிரி ஈவன் பாஸ்வேர்டு எனேபிள் பண்ணுறது, அதை ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ஜாங்கோ க்ரியேட் பண்ணிங்கன்னா இந்த கோட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் manage.py எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட்லேருந்து நீங்கள் ஜாங்கோ கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இந்த சர்வரை ரன் பண்ணுறதுக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும். நம்ம 3 தான் எழுத போகிறோம். views.py. இப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணோன்னா பேக்ரவுண்டில் என்ன நடக்கணுங்கிறது எழுத போகிறோம். தென் URL சைன்இன் பட்டன் க்ரியேட் பண்ணால் எந்த URL லிங்க் ஓப்பன் ஆகணும். யூசர் இன்டர்ஃபேஸ் HTML எழுத போகிறோம். view.pyல தான் நம்மளோட லாஜிக்கை எழுதுவோம். அது ஒரு ப்ராசஸ் டேட்டாவாக இருக்கலாம், அது ML மாடலாக இருக்கலாம். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஹோம் ப்ரிடிக்ட்னு 2 ஃபங்க்ஷன் எழுதி
சிம்பிளாக சொல்லணும்னா HTML ஃபார்மை டெம்ப்ளேட்லேருந்து வாங்கி ஓப்பன் பண்ணணும். ஒன்ஸ் யூசர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ப்ரிடிக்ட்ன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் கேல்குலேஷன் அதாவது ப்ரிடிக்ஷன் நடந்து திருப்பி வந்து என்ன செய்யணும்னா பேக் வந்து யூசருக்கு போஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ சொன்ன ஸ்டெப்ஸை தான் நம்ம இங்கே கோடாக கொடுத்துருக்கோம். urls.pyல நம்ம எப்படி ரவுட் பண்ணுறதுன்னு கொடுப்போம். எது ஹோம் பேஜாக இருக்கணும், அதுக்கப்புறம் அட்மின் பேனலுக்கு போகிறதுக்கு எந்த பேஜ் லிங்க் வேணும், அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம ஃபார்ம் சப்மிட் பண்ணிவிட்டு ப்ரெடிக்ட் கொடுக்கும்போது எந்த HTML இது ஓப்பன் ஆகணும், இதெல்லாம் வந்து நம்ம urls.pyல கொடுப்போம். டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் இருக்காது. ஸோ நம்ம ஆப்பு கீழே நம்ம டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம index.htmlனு ஒரு டெக்ஸ்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம HTML கோடு எழுதுவோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போய் manage.py வச்சு நம்ம ரன் சர்வர் கொடுப்போம். நம்ம டயபெட்டிக் ப்ரிடிக்ஷன் ஆப்பை க்ரியேட் பண்ணிட்டோம்.